வணக்கம். இப்போ ஒரு சம பரபரப்பான நியூஸ். இந்தியா சும்மா இல்ல, 140 அதிநவீன ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த நியூஸ் வெளியாகி 3 நாள்ல ஒரு பெரிய சூப்பர் பவர், அதாவது ஒரு வல்லரசு நாடு இந்த டீலை நிறுத்தணும்னு முழு மூச்சா களத்துல இறங்கியிருக்காங்க. வாங்க இந்த ஹை லெவல் இன்டர்நேஷனல் செஸ் கேம்ல என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இதோ பாருங்க, விஷயத்தோட மையம் இதுதான். ஒரு பக்கம் இந்தியா அவங்களோட பல வருஷ பார்ட்னரான ரஷ்யா கிட்ட இருந்து 140 Su-57 ஜெட்ஸை வாங்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் காதுல விழுந்த அடுத்த செகண்டே அமெரிக்கா உள்ள குதிச்சிட்டாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் இந்த டீலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். வெறும் தடுக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா நாங்க ஒன்று தரோன்னு ஒரு கவுண்டர் ஆஃபரோடையும் ரெடியா இருக்காங்க. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். இதுல அமெரிக்காவுக்கு என்னப்பா பிரச்சனை? கரெக்ட் தானே? இது இந்தியாவோட காசு, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ், இந்தியாவோட இறையாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு. இதுல அவங்க எதுக்கு இவ்வளோ தீவிரமா தலையிடணும்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த முழு விஷயத்தோட ஆணி பேரே இருக்கு. அமெரிக்காவோட இந்த தீவிரமான நடவடிக்கைக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான கவலைகள் இருக்கு. அந்த 2 கவலைகள் தான் அவங்களோட ஒவ்வொரு மூவையும் தீர்மானிக்குது. வாங்க அது என்னன்னு பாப்போம். நம்ம சோர்ஸ் இதை எப்படி சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட 2 வழிகள் அப்படின்னு குறிப்பிடுது. அப்படி என்னதான் அந்த சக்தி வாய்ந்த பிரச்சனைகள் பார்க்கலாம். அமெரிக்கா ஏன் இப்படி பண்றாங்கன்றதுக்கு முதல் காரணம் ஜியோபாலிட்டிக்ஸ், அதாவது புவிசார் அரசியல். இன்னும் சரியா சொல்லணும்னா சீனாவின் மூலப்புற சவால். இது வெறும் ஆயுத வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரியை பாருங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, சீனா பயங்கரமா வளர்ந்து நிக்குது. அமெரிக்காவால தனியா சீனாவை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ அவனுக்கு என்ன தேவை? இந்தியாவை மாதிரி ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர் கண்டிப்பா தேவை. இந்த இடத்துல தான் இன்டர்ஆப்பரபிலிட்டிங்கிற ஒரு முக்கியமான மிலிட்டரி கான்செப்ட் வருது. சிம்பிளா சொல்லணும்னா, 2 நாட்டு படைகளும் போர்க்களத்துல ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்னா அவங்க பயன்படுத்துற ஆயுதங்கள், டெக்னாலஜி எல்லாமே ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்ந்து செயல்பட முடியும். இப்போ உங்களுக்கு இதுல இருக்கிற சிக்கல் புரியுதா? அமெரிக்காவோட கோல் என்ன? இந்தியாவை ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னரா கூடவே வச்சுக்கணும். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒண்ணுக்கொன்னு பரம எதிரிங்க. இது நேத்து ஆரம்பிச்ச சண்டை இல்ல, கிட்டத்தட்ட 80 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே ஒருத்தர் அழிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சோ இப்ப இந்தியா ரஷ்யாவோட Su-57 ஜெட்ஸை வாங்குச்சுன்னா, ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா அது நடக்காத காரியம், கிட்டத்தட்ட இம்பாசிபிள் ஆயிடும். ஓகே, முதல் காரணம் ஸ்ட்ராட்டஜி, புவிசார் அரசியல். இப்போ 2வது அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்துக்கு வருவோம். அது என்னன்னா பணம். இந்த டீல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய தொகை. ஆமா, இது வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, பில்லியன் கணக்கான டாலர்கள் புழங்க போற ஒரு பெரிய எக்கனாமிக் கேம் இது. நம்ம சோர்ஸ் இதை ஒரே வார்த்தையில சொல்லுது பாருங்க, பைசா. இந்த சார்ட்டை பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 114 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான ஒரு பெரிய கான்ட்ராக்டை அமெரிக்கா பிரான்ஸ் கிட்ட தோத்துருச்சு. இப்போ அதை விட பெரிய 140 ஜெட்ஸுக்கான இந்த டீலையும் தன்னோட பரம எதிரியான ரஷ்யா கிட்ட இழக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். இந்த டீல் மூலமா கிடைக்க போற $10,000 கோடி ரஷ்யாவோட டிஃபென்ஸ் கம்பெனிக்கு போகக்கூடாது, அது அமெரிக்காவோட கம்பெனிங்களுக்கு வரணும். இதுதான் அவங்களோட கணக்கு. சரி, இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது? அவங்க ஒரு 2 ஸ்டெப் பிளானை யூஸ் பண்றாங்க. இத ஒரு கிளாசிக் கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் மிரட்டுறது, இன்னொரு பக்கம் ஆசை காட்டுறது. முதல்ல ஸ்டிக், அதாவது மிரட்டல். ரஷ்யா மேல ஏற்கனவே இருக்கிற பொருளாதார தடைங்களை ஒரு காரணமா காட்டி இந்த டீலை நிறுத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அடுத்ததா கேரட், அதாவது ஆசை காட்டுறது. இந்தியாவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் F-35 ஃபைட்டர் ஜெட். இந்த டேபிள பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெட் டு ஹெட் போட்டிங்கிறது நல்லாமே புரியும். அமெரிக்காவோட பிளான் என்னன்னா, அவங்க கொடுக்க போற F-35 ஆஃபரை ரஷ்யாவோட Su-57 ஆஃபருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இல்லனா அதை விட பெட்டரா மாத்தணும். அப்படி செஞ்சா இந்தியா யோசிக்காம F-35 பக்கமே வந்துரும்னு அவங்க நம்புறாங்க. சரி, இவ்ளோ சிக்கலான ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா நகர்வுகளும் ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள நடக்க இருக்குது. இந்த டைம்லைனை பாருங்க, இது ஒரு விதமான அவசர உணர்வை கொடுக்குது. அடுத்த 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள இந்த விஷயத்துல ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் இந்த F-35 டீலுக்காக ரொம்ப தீவிரமா வேலை செய்ய போறாருன்னு தகவல்கள் வருது. கடைசியா நம்ம இதே கேள்வியில தான் வந்து நிக்கிறோம். இந்தியா என்ன பண்ண போகுது? தன்னோட நீண்டகால நண்பனான ரஷ்யா கூடவே நிக்க போகுதா, இல்ல இந்த ஜியோபாலிட்டிக்கல் பிரஷருக்கெல்லாம் பணிஞ்சு அமெரிக்காவோட F-35 செலக்ட் பண்ண போகுதா? இந்தியாவின் அடுத்த மூவ் உலக அரசியல் சக்தியோட சமன்பாட்டையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?